உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் மறைந்த கழக முன்னோடி முன்னாள் எம்பி இரா மோகன் இல்லத்திற்கு வந்து அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இரா மோகன் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஆறுதல் கூறினார். கழக முன்னோடியும் முன்னாள் எம்பியுமான இரா மோகன் கடந்த 10ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அன்றைய தினம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து இரா மோகன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் ஈரோடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கோவைக்கு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோவை ராமநாதபுரத்தில் உள்ள மறைந்த இரா மோகன் இல்லத்திற்கு வந்து இரா மோகனின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து இரா மோகன் அவர்களின் மனைவி சுகுணா, மகன் டிவேத்ரா, மகள் கவிதா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் 200க்கு மேல் தாண்டுவோம். ஈரோடு கலாய்விற்கு பிறகு தெரிகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயக படுகொலை என்றும், அம்பேத்கர் விவகாரம் அடுத்த கட்டம் தொடர்பான கேள்விக்கு இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும், ஈரோடு இடைத்தேர்தல் தொடர்பான கேள்விக்கு இந்தியா கூட்டணி எதிர்கொள்ளும் என தெரிவித்தார். ராகுல் காந்தி மீது போடப்பட்ட வழக்கு சட்டப்படி சந்திப்பார் என்றும், விஜய் அரசியலுக்கு வருவதை எப்படி பார்க்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு பார்க்கலாம் என்றார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி, வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், மாவட்ட செயலாளர்கள் நா. கார்த்திக், எக்ஸ்-MLA தோ.ஆ. ரவி, தளபதி முருகேசன், முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன், பொதுக்குழு உறுப்பினர்கள் வேணா உதயகுமார், மு.ம.ச. முருகன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். கூட்டத்தில் ஒரு கழகத்தின் ஒரு தூணாக விளங்கிய கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரா மோகன் அவர்கள் மறைவேதிட்டார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு நகர கழக செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவருடைய மறைவு என்பது கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அவரை இழந்து வாழி துயரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன். ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் அவர் இழந்து வாழக்கூடிய குடும்பத்தாருக்கும் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடில் நேற்றைய தினம் கலாய்வு நடத்தினேன். கலாய்வை பொறுத்தவரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200ஐயும் தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி மேலே, அதை பற்றி சொல்லுங்கள். என்னங்க? ராகுல் காந்தி மேலே இந்த நாடாளுமன்றத்தில் கூச்சல் பரப்பணும், அதை சட்டப்படியாக சந்திப்பார். சார், இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வசமாகுமா சார்? திமுக வசமாகதில்லை, திமுக கூட்டணி வசமாகும். கூட்டணிக்கு அப்படின்னா ஈரோடு அந்த இடைத்தேர்தல் வந்து கூட்டணிக்கு ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் திமுக அங்கே வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியுடைய வசமாகும். மீண்டும் காங்கிரஸ் வாய்ப்பா சார்? மீண்டும் ஈரோடு கிழக்கு காங்கிரஸ்க்கு ஒதுக்கிடுவோமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம். அது பல நேரம் நான் சொல்லியிருக்கேன். அது கொடுமையான ஒரு முடிவு. அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய நிலையில் அந்த ஒரு நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது, ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய மோசமான செயலாகும். அம்பேத்கர் விவகாரத்தை அடுத்து இந்த மாதிரி அணுக போறோம். தொடர் போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன மாதிரி